முதல் ராசி மேஷ ராசி. அவங்க முதல் ராசியா இருந்தாலுமே பலரும் புலம்பக்கூடிய விஷயம், முதல் ராசி தான் முதல்ல இருக்கு, ஆனா எங்களுக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட இருப்பாங்க. மேஷ ராசிக்கு வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது? மேசம் அப்படின்னு சொன்னாவே அதில் ஆடு அப்படின்ற ஒரு சின்னத்தை குறிக்கக்கூடிய ராசி. அதே மாதிரி மலைப்பாங்கான ராசின்னு சொல்லக்கூடியது. அப்படின்னா உயர்வான நிலையை நோக்கி பயணப்படக்கூடியவர்கள் இவர்கள். இதில் அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதத்தில் 3, அதாவது 3 நட்சத்திரங்கள் இதுக்குள்ளே இருக்குது. இதில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொதுவாக இதுவரை நான் அந்த வீடு சம்மந்தமான பிரச்சனைகள் சந்திச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு வீடு சார்ந்த பிரச்சனைகள் அந்த முடிவுக்கு ஒரு நல்ல நிலையே கிடைக்கும். ஏன்னா அந்த அங்காளி பங்காளி சொத்துக்கள் தகராறு இதெல்லாம் சரியாகக்கூடிய ஆண்டாக இருக்குது. பரணி நட்சத்திரத்துக்காரவங்க ஒரு பொருளை இழந்துட்டோம், இந்த வருஷமாவது அது கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டாயம் அந்த இழந்த பொருளை கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்குது. கிருத்திகை நட்சத்திரம் என்னோட தந்தையோட சொத்தில் தகராறு நடந்துக்கிட்டு இருக்குது, அதில் எனக்கு சரியாகுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த தந்தை வழியான சொத்துக்கள் ரொம்ப சிறப்பாக கிடைக்கும். அது போக இன்னொரு விசேஷம் என்னென்னா தாயினுடைய தாய் சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த வருடம் இருக்குது. இந்த மேசராசியை பொறுத்தளவுக்கு வருட ஆரம்பத்தில் குரு நல்ல நிலைமையில் இருக்கார். அதனால் இந்த குரு பயிற்சி ஆகிறது வரை நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் வேகமாக எடுக்கணும். வேகமாக எடுத்திங்கன்னா தான் வின் பண்ண முடியும். அதே சமயத்தில் 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம்னு சொல்கிறது 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடத்துல ராகு இருந்தவர் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு போனதுக்கு பின்னாடி நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் வெற்றி கிடைக்கும். அதே சமயத்தில் விரயச்சனி ஆரம்பிக்குது. இந்த விரயச்சனியில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல தொழில் ஆரம்பிக்கக்கூடாது. ஆனால் திருமணம் வாய்ப்பு உண்டு, குழந்தை பாக்கியம் சம்பந்தமான வாய்ப்புகள் உண்டு. பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்றது 5ஆம் இடம். 5ஆம் இடத்துல கேது உட்கார்றார். அப்போ இந்த கேது உட்காரும்போது பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களில் அதுவாக கிடைக்கிறதட்டிக்கு வெயிட் பண்ணுங்கள். இந்த கேது வர்றதுக்கு முன்னாடியே தந்தையோட சொத்து கிடச்சிரும். அப்படி இல்லைன்னா 18 மாதங்கள் நீங்கள் கவனமோடு சிரத்தையோடு கொஞ்சம் காத்திருக்கணும். ஏன்னா வில்லங்கம் வழக்குகளில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. திருமணம் சார்ந்த விஷயத்தில் காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த குரு பயிற்சி இன்னும் இருக்குது. அதாவது மே ஜூனில் அதுக்குள்ளே நமக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பாதச்சனி, விரயச்சனி, ஜென்மச்சனி அப்படின்னு 3 சனியும் நிறைய பாதிப்பை தரக்கூடிய வாய்ப்பில் இருக்கும்போது உங்களுக்கு விரயச்சனி ஆரம்பிக்கிறதுனால சுப விரயங்களாக நடக்கும். ஏன்னா குருவோட வீடு சுபர் வீடு. அப்போ உங்களுக்கு சுப விரயங்கள் ஆரம்பிக்குதுன்னா திருமண வாய்ப்பு கைகூடி வரும். சொந்த வீடு கட்டுறதுக்கான பெரிய ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வருடம் சக்ஸஸ் ஆகும். அதில் தாய் வழி ஆதாயம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ராசியாக இந்த மேச ராசிக்காரங்க இருக்காங்க. நெற்றியில் ஒரு சின்ன காயம் இருக்கும். அந்த காயங்கள் ஏதோ குழந்தைகளுக்காக இருந்தாலும் அந்த காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே பட்டிருக்கவங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை, அவங்களுக்கு தோஷம் நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம். பொதுவாக இந்த வருடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆகக்கூடிய வருடமாக இருக்கிறதுனால 2 பலன்களும் கலந்தே தான் கிடைக்கும். நல்ல பலனும் ஒரு காலகட்டத்தில் இருக்கும், அதே மாதிரி கடன் வாங்க வேண்டியது அசுவ பலன்களும் ஒரு சில நேரங்கள் சந்திக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் வாகனம் வாங்குறதுக்கு இந்த வருடம் நல்ல சிறப்பாக பயன்படுத்திக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் கட்டண வீடை வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப மேலும் சிறப்பான அமைப்பை தருது. இருந்தாலும் உங்களுக்கு 2 பலனும் கலந்து தான் கிடைக்குதுன்றதுனால 50% ஒரு நற்பலனில் மேசராசிக்காரவங்க இருக்காங்க.